அன்னை அன்பர்களுக்கு ஒரு சிறிய தகவல். அதற்கு முன்பாக நம்முடைய வி. முருகப்பன் ஐயாவுடைய நேற்றைய பிறந்த தினத்திற்கு நாங்கள் எல்லாம் அவரை சந்தித்தோம். ஆஷ்ரம் டைனிங்ல. ஆனா அவரு பர்த்டேன்றது இங்க யாருக்கும் ஞாபகம் இல்ல. விஷ் பண்ணல. முதற்கண் எங்களுடைய வாழ்த்துக்களை, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா. அத்துடன் நாங்க எல்லாரும் வந்து ஐயா சொன்ன மாரி, முருகப்பன் ஐயா சொன்ன மாதிரி, பைஷால் தெருவுல உள்ள பகவானுடைய முதல் பாண்டிச்சேரிக்கு வந்து வந்து முதலில் தங்கிய சங்கரன் செட்டி ஐயா வீட்டுக்கு போய் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அது குறித்த ஒரு சிறிய தகவல். அத பகிர்ந்துக்கணும்னு தோணுது மனசுல. அங்கேயே எல்லாத்தையுமே பதிவு பண்ணி, அ ஃப்ளெக்ஸ் பேனர் மாரி வச்சிருக்காங்க, அந்த வீட்லயே. நீங்க எப்ப போனாலும் அந்த பகவான் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்ததும் முதல்ல அங்க தங்கினார்ன்றதையும், மேற்கொண்டெல்லாம் எங்கெல்லாம் தங்கினார், அது அப்ப அவரோட யார் வந்தாங்க, எல்லாத்த பத்தின விவரங்களும் அதுல இருக்கு. அவர் வந்து அந்த ஒரு வீடு மட்டும் இல்ல, மொத்தம் 7 வீடுகள்ல தங்கியிருக்காரு. அத பத்தின ஒரு சின்ன இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நெறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன். முதல்ல சங்கரன் செட்டியார் வீட்ல தங்கியிருக்காரு. அப்போ வந்து டூப்ளை கப்பல் மூலியமா வந்து பாண்டிச்சேரி துறைமுகத்துல ஏப்ரல் 4வது மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வந்து இறங்கினாரு. அப்போ வந்து அவர மண்டையம் சீனிவாசாச்சாரியார், அ மேலும் சுப்பிரமணிய பாரதி எல்லாரும் போய் அவர எதிர்கொண்டு அழைத்து, வ நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து அழைத்து வந்து சங்கரன் செட்டியார் வீட்ல ரகசியமாக தங்க வைக்கப்பட்டார். ஏனால் அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால் தேடப்பட்ட ஒருவர்ன்றதுனால ரகசியமாவே இருந்தார். 3 மாத காலம் அவங்க வெளியில கூட வரலையாம். அவரோட விஜய் அண்ட் நாகுன்றவரும் 2 பேரும் அவரோட வந்திருக்காங்க. விஜய்ன்றவர் பிஜாய்ம்பாங்க பெங்கால்ல. வராது பெங்கால்ல அதனால, பெங்காலில. அத எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்க அவருக்கு வந்து 2வது மாடியில அவர் தங்கியிருக்காரு. அத நம்ம வீடியோலாம் பார்த்தோம். அங்க வந்து 2வது மாடியினுடைய மாடி படிக்கு நடுவுல ஒரு சின்ன கண்ணாடி போல ஒண்ணு பதிச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, அங்கிருந்து பார்த்தால் அவர் பகவான தேடி யாராவது விருந்தினர் வந்தால், அந்த விருந்தினரை அவர் சந்தித்து பேசலாமா அப்படின்றத பகவான் தீர்மானிப்பதற்காக, அங்கிருந்தே அந்த கண்ணாடி மூலியமா யார் வந்திருக்காங்கன்றத பார்த்துட்டு, அவர் பர்மிஷன் குடுத்த பிறகு அவர மேல வர சொல்லுவாங்களாம். இது ஒரு தகவல். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு தகவல். அந்த கண்ணாடி இன்னமும் பதிக்கப்பட்டிருக்கு. மேல இருந்து பார்க்கும்போது கீழ அந்த படி முனையில வந்து நின்னாங்கன்னா, வந்த விருந்தாளி, இவர தான் சந்திப்பதற்கு ஏற்ற நபரான்றத பகவான் தீர்மானம் பண்ணி சந்திப்பாரு. அதோட அவருக்கு உணவு வந்து அவர் தங்கியிருந்த 6 மாத காலம், ஆகஸ்ட் வரல அங்க தங்கியிருந்திருக்கார். செப்டம்பர்ல அவர் மீண்டும் வேற ஒரு வீடு மாறிட்டாரு. அதுவரையிலும் உணவு வந்து அந்த 3 பேருக்குமே வந்து அவர் சங்கரன் செட்டியார் குடும்பத்திலிருந்து தான் உணவு கொடுக்கப்பட்டது. அந்த உணவு கூட 2வது மாடின்றதுனால, ஒரு புள்ளி வச்சு, அது ஒரு பக்கெட் மாரி அதுல உணவுகள வச்சு, அந்த புள்ளியில அத ராட்டனம் போல வச்சு அத இழுத்து தான் மேல அந்த உணவு போகும். அங்க ஒரு அமைப்பு அங்க இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சுவையான, சுவாரஸ்யமான தகவல்கள். ஆ ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு சங்கரன் செட்டியார். அதுல எந்த குறைபாடும் இல்ல. மேலும் அடுத்ததாக அவர் மாறியது வந்து சுந்தர செட்டியார் வீடுன்றது. இந்த வீடுகளுக்கெல்லாம் மதர் வந்து ஒரு பேர் குடுத்துருக்காங்க. சுந்தர் செட்டியார் வீட்டுக்கு வந்து கிரியேஷன்னு மதர் வந்து பேர் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ராகவ் செட்டி வீட்ல தங்கியிருக்காரு. சச்சிதானந்தா அப்படின்னு பேரு. பிகினிங் ஆஃப் கிரியேஷன். அதுக்கப்புறம் மிஷன் ஸ்ட்ரீட். ஆ அதுல இருந்த வீடு இப்ப இல்ல. அங்க மேனிஃபெஸ்டேஷன்னு பேர் குடுத்துருக்காங்க. அடுத்தது தான் 5வதாக பகவான் மாறிய இடம் தான் நம்ம பிளே கிரவுண்ட்ல போய் தரிசனம் பண்ணக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ். அங்க மதரும் பகவானும் முதல்ல சந்தித்த இடம். அந்த இடத்திற்கு பவர்ன்னு மதர் நேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 6வதா பகவான் தங்கிய வந்து தான் இப்ப இருக்கிற ஆஷ்ரம் பில்டிங், லைப்ரரி ஹவுஸ்ன்னு சொல்றது. அதுக்கு கிரியேஷன் அப்படின்னு மதர் பேர் குடுத்துருக்காங்க. அடுத்தது மெடிடேஷன் ஹவுஸ்ன்றதுக்கு ரியலைசேஷன் அப்படின்னு பேர் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள். இன்னும் சில மேற்கொண்டு சில தகவல்களும் அந்த இதுல அந்த சங்கரன் செட்டியார் வீட்லயே அவங்க பதிவா வச்சிருக்காங்க. எப்பாவது நீங்க போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சால் நீங்க அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி. இதோட வந்து நம்ம போன வார கதையான தேடல், ஷாம்குமாரி அம்மாவுடைய கதைய கதையினுடைய சுருக்கம், முன்கதை சுருக்கத்தை வசனம்மா சொல்லுங்க. தேங்க் யூமா ஃபார் ஆல் த நைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அங்க என்ன ஃபிளெக்ஸ் பேனர் இருந்ததோ அதுக்கு வந்து பிடிஎஃப் ஒன்று அலோவ் பண்றோம்னு சொல்லி அது வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நன்றிம்மா. சரி.
இது வந்து நம்ம போன வார கதையினுடைய முன்கதை சுருக்கத்தை பார்க்கலாம். ஏன்னா இடையில ஒரு வாரம் போயிட்டதுனால நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. கண்டினியூஷன் வேணுன்றதுனால. குவெஸ்ட், தேடல். வட இந்தியாவின் பின்தங்கிய ஒரு கிராமத்துல பிறந்த அவர் தந்தையின் நண்பரான டாக்டர் நாக் அப்படின்றவர் மூலியமா புதுச்சேரி யோகி ஸ்ரீ அரவிந்தரை பத்தி அறிந்து கொள்கிறார். எம்மின் இப்ப நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். எம்மின் கிராமத்துக்கு அருகில அவரது தந்தையின் குரு ஆசிரமம் இருந்தது. ஒரு முறை அவரது தந்தையின் உடலில் ஒரு கட்டி ஏற்பட்டதுனால அதை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்ன்ற நிலை வந்த போது அவருடைய கனவுல அவருடைய குரு தோன்றி அந்த குருவின் அருளால், குரு பேசுறாரு, அவருடைய அருளால அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது அவருடைய கட்டி குணமாயிருந்தது. இதே போல அவருடைய அதாவது எம்முடைய தந்தையாருக்கு ரொம்ப அவங்க அத்தை மேல ரொம்ப பாசம். அவங்க வந்து மரணப்படுக்கையில இருக்கிறதுனால அவங்கள சந்திக்கிறது எம்முடைய தந்தைக்கு மிகவும் மன வருத்தத்தை அளிக்கும்ன்றதுனால அதை அவாய்ட் பண்றதுக்கு குரு என்ன பண்றாரு, எம்முடைய தந்தையை தன்னுடைய ஆசிரமத்திலேயே தங்க வைத்து அவரை கொஞ்சம் பக்குவப்படுத்தி அத்தையின் மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்காத மாதிரி தவிர்த்து அவரை பக்குவப்படுத்தி அனுப்புறாங்க. அதன் பிறகு சிறு வயதிலிருந்தே ராமகிருஷ்ணரோட சரிதத்தை கேட்டே வளர்ந்த வந்து அவருக்கு பல முறை அவருடைய இதுல வந்து அவருக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு. ஆனா ஸ்ரீராமருடைய தரிசனத்துக்காகவும் அவருடைய மனம் இயங்கியது. அதனால என்ன பண்ற, ஒரு நாள் இரவு என்ன ஆறுது, அவர் ராம ஜபம் பண்ணிக்கிட்டே தூங்கும்போது அவருக்கு வந்து அவருடைய கனவு போல அகக்காட்சியில ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதையோட கங்கையை கடக்க உதவிய குகன், நம்ம கம்பராமாயணத்துல குகன் சொல்றோம், ஐ திங்க் மத்த இதுல நார்த்ல வந்து அவர் கேவத்னு சொல்றாங்க. அது கேவத் பிரசங் அப்படின்றது. குகன் வந்து ராமர்கிட்ட பேசுற ஒரு காட்சி, அந்த சொற்பொழிவு காட்சியை அவருக்கு அகக்காட்சியில தெரியுது. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எம்முக்கு கிடைச்சிருக்கு. இளம் பருவத்திலேயே இறை நம்பிக்கையோட இருந்த வந்து ஸ்ரீ கிருஷ்ணரோட ஒரு சின்ன படம் ஒண்ணு எப்பவுமே தன்னோட வச்சிருப்பாரு. ஆனா கல்லூரிக்கு போன பிறகு நம்ம கேள்வி கேட்கிற பருவம்ன்றதுனால எல்லாரும் போல அவருக்கு வந்து பகுத்தறிவு தலை தூக்கியதுனால கடவுளின் ஒருத்தர் இருந்தா அதை அவர் வந்து நிரூபிக்கணும், கடவுள் தன்னை நிரூபிச்சு காட்ட வேண்டும்ன்ற தேடல்ல தான் அவர் இறங்குறாரு. அதனாலதான் இவங்க இந்த கதைக்கு தேடல்ன்ற தலைப்பு வச்சிருக்காங்க. சோ அவருடைய பெற்றோர்கள் வந்து கல்வி செலவுக்காக அனுப்புற பணத்தை கூட அவர் வந்து கடவுள் இருப்பை காட்டும் சாமியார்கள் இருக்கும் இடங்களுக்கே பயணம் செல்வதற்காக செலவு பண்றாரு. இந்த தேடல்ல வந்து எம்முடைய கவனம் வந்து படிப்புல குறைஞ்சதுனால தன்னுடைய கல்லூரி அவருடைய தேர்வை குறித்து அவருக்கு பயம் வந்துடுது. அதனால கல்லூரி முதல்வரை அணுகி ஹானர்ஸ் படிப்பை கைவிட்டுட்டு சாதாரண பிஏ பட்ட படிப்பை மேற்கொள்றேன்னு சொல்றாரு. ஆனா முதல்வர் வந்து அவரது திறமையின் மீது இருந்த நம்பிக்கையால படிப்பு மாற்றம் செய்ய அனுமதிக்க மறுக்கிறார். அவரது அதுக்கேத்த மாதிரி அவருடைய நம்பிக்கைக்கு இணங்க வந்து டிஸ்டிங்ஷன்ற சிறப்பு தகுதியில ஹானர்ஸ் படிப்பை படிப்பை முடித்து பட்டம் பெறுகிறார். அதன் பிறகு வந்து என்ன ஆகுது, எம்ஏ முதுகலையில சேர்றார். ஒரு நண்பன் மூலமா இன்னமும் அவருடைய தேடல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு விடை கிடைத்தாதான் அவருக்கு மன அமைதி கிடைக்கும்ன்ற சூழல். அதனால வந்து எம்முடைய நண்பர் வந்து அருகில் உள்ள ஒரு மலை குகையில வசிக்கும் போலா அப்படின்ற ஒரு பைத்தியக்கார தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதுவை போய் சந்தி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் வந்து நண்பர் மூலியமா போய் அவரை சந்திச்சு அந்த போலான்ற சாதுவை பல கேள்விகள் கேட்டு உரையாடுறார். இந்த உரையாடலின் மூலம் அவர் பைத்தியம் இல்லை என்பதையும் உண்மையான ஒரு சாது தான் அவர் என்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. தன்னை சீடனா ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறார். ஆனால் சாது போலா வந்து இருவர் பாதையும் வெவ்வேறு, நீ வேற பாதையில போக வேண்டியதுன்னு சொல்லி மறுத்துடுறாரு. அதுக்கு பிறகு என்னது, சாது போலா கிட்ட இருந்து திரும்பி வந்த மீண்டும் கடவுள் தேடல தான் ஈடுபட்டார். இவரது தேடலை அறிந்த நண்பர் அருகில் உள்ள ஒரு காளி கோவிலுக்கு போக சொல்றாரு. அப்ப காளி கோவிலுக்கு போய் சிலையின் முன்னாடி நின்று அழறார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மன நிம்மதியே இல்லை. அந்த தேடலுக்கு விடை கிடைக்காத வரை இறைவன் இருந்தால் இறைவன் வந்து தன்னை நிரூபிக்கணும்ன்றதுதான் அவருடைய குறிக்கோளாவே, தேடலுடைய நோக்கமாவே இருந்தது. அதனால வந்து அந்த சிலைக்கு முன்னாடி நின்று அழறார். ஏன் எனக்கு இந்த துன்பம், எனக்கு இதுக்கு விடை கிடைக்காத. அப்போ வந்து ஒரு குரல், பாண்டிச்சேரி மதருக்கு எழுது அப்படின்னு கேக்குது. இது கேட்ட உடனே எம்முக்கு வந்து என்ன தோணுதுன்னா, தன்னோட உள்ள கிடக்கையை பாண்டிச்சேரி மதருக்கு எப்படி எழுதுறது, என்னன்னு எழுதுறதுன்னு புரியாம கடைசியா என்ன எழுதுறாரு, மதர் என்னுடைய துன்பங்களை தாங்க ஒரு வார்த்தை தாருங்கள்,
ஒரு வார்த்தை நீங்க கொடுத்தா போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி மதருக்கு தபால்ல சேர்ப்பிக்கிறார். இந்த கடிதத்தை மதருக்கு அவர் தபால்ல அனுப்பிய கணத்திலிருந்து அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஆன்மீக அனுபவம் ஏற்படுது. அது என்னன்னா, அவருடைய இரு புருவ மத்தியில ஒளியுடன் கூடிய ஒரு சிவப்பு ரோஜா மொட்டு ஒன்று தொங்குவதைப் போல உணர்றார். அது எப்போதும் அவருக்கு அது காட்சி குடுத்துக்கிட்டே இருக்கு. அவருடைய புருவ மத்தியில. அத எப்பவும் அவரோட இருந்து ஒரு ஆனந்தத்தையும், ஆறுதலையும் அவர் குடுக்குது. இதுக்கு இடையில ஆசிரமத்துல இருந்து பதில் வருது. அதுல இறைவனுக்கு தொண்டு புரிவோருக்கான பிரார்த்தனையும், இறை அருள் எப்போதும் நம்மை கைவிடாது என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியும் இருந்தது. இதன் பிறகு எம்மின் சந்தேகங்கள் மறைந்தன. இந்த மதர் கிட்ட இருந்து லெட்டர் வந்த பிறகுதான் எம் கொஞ்சம் அமைதி அடைகிறார். அந்த பிரேயரை வந்து அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் கூறிக்கொண்டே இருந்தார். இதுக்கிடையில அவரது தேர்வு முடிவு அவர் பயந்தது போலவே 3ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருந்தார். அது அதனால அவருக்கு ரொம்ப அவருடைய எதிர்காலமே ரொம்ப இருண்டது போல தோற்றம் கொடுத்தது. ஆனாலும் அவர் வந்து தன்னை நேசித்த ஒரு பேராசிரியரை சந்திக்கிறார். அந்த பேராசிரியர் வந்து தனது நண்பரான ஒரு கல்லூரி நிர்வாக குழுவின் தலைவர். அப்ப அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது எம் சந்திக்கிறதுனால எம் குறித்து சொல்றாரு. அப்ப எம்மோட அந்த கல்லூரியின் அவர் அந்த கூட அந்த நண்பர் வந்து அந்த கல்லூரி நிர்வாக குழு தலைவர். அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய கல்லூரியில ஒரு இடம் இருப்பதனால அங்க வந்து பணியாற்றுங்கன்னு கூப்பிடுறாரு. இப்ப எம்முக்காக அந்த கல்லூரியினுடைய தேர்வு செய்யும் முறையே, அந்த பணியாளர்களை தேர்வு செய்யும் முறையை மாற்றி, எம்மை சிறந்த ஆசிரியராக கருதி பணி வழங்கப்பட்டது எம்முக்கு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, எம் வந்து கல்லூரி விரிவுரையாளராக தட் இஸ் லெக்சரர் பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது, மதருக்கு ஆசிரமம் வர வேண்டி ஒரு அனுமதி கடிதம் எழுதுறாரு. பல கேள்விகளுக்கு பின் அவருக்கு வருமாறு அனுமதி கிடைக்கிறது. மே மாத இறுதியில ஆசிரமம் வந்த எம் நொலினீதாவை பார்த்த மாத்திரத்தில் நமஸ்கரித்தார். பின்னர் கோல்கொண்டில் தங்கிய எம் மறுநாள் காலை 7:30 மணி அளவில் அன்னையை சந்தித்தார். தான் அன்னைக்கு காணிக்கையாக எதுவும் கொண்டு வராதது நினைத்து மனம் வருந்தினார். மதர் வந்து எம்மிடம் ஜாஸ்மின், அதாவது தூய்மை என்னும் மல்லிகை மலர்களை 2 முறை அளித்தார். பல புன்னகையோட அளிக்கிறார். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எம்முக்கு. பல நாட்களின் தேடலுக்கு விடை கிடைத்தது போல் தொடர்ந்து பல நாட்கள் வந்து அவரு அந்த கோல்கொண்டு விடுதியிலேயே விடுதி அறையிலே தங்கி உணவையும் தவிர்த்து நன்கு உறங்கினார். 1 மாத காலம் ஆசிரமவாசியாக இருந்து ஆனந்த வாழ்வு வாழ்ந்த பிறகு ஊருக்கு திரும்பும் முன் எம்முக்கு என்ன மனக்குறைனா, இப்போ ஸ்ரீ அரவிந்தருடைய தரிசனம் பெறவில்லையே அப்படின்னு சொல்லி அவருடைய உருவப்படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிறார். உங்களுடைய அருள் இருந்தாலொழிய, நீங்களே இந்த ஆசிரமத்தின் அரசர், ஸோ உங்களுடைய அருள் இருந்தாலொழிய எனக்கு உங்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை, அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும்ன்ற மாதிரி வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடுறார். ஊர் திரும்பிய எம் வந்து டிசம்பர் மாசம் மத்தியில அருகில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு போறார். அப்போ சிவன் கோயில்ல ஒரு அசிரீரி போல, உனக்கு தரிசனம் வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு குரல் கேட்டு திடுக்கிடுறார். ஏன்னா தரிசன நாட்கள்லாம் பொதுவா நீண்ட விடுமுறை காலத்துல அமையறதில்ல. பிப்ரவரி, ஆகஸ்ட் அது போல. அது வந்து கல்வி பணியாற்றுபவர்களுக்கு லாங் சம்மர் ஹாலிடேஸ் வராது இல்லைங்களா? ஸோ அந்த நாள் டைமா இருக்கிறதுனால நம்ம எப்படி போக முடியும்? இது என்ன இது குரல் இப்படி கேட்குது, ஆனால் நமக்கு எப்படி போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு குழம்பிக்கிட்டு இருக்காரு, திகைத்து கொண்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத வண்ணமா என்ன நடக்கிறது, ஒரு அரசியல் இயக்கம் காரணமாக அம்மாநிலத்தின் அனைத்து கல்லூரிகளும் மூடப்பட்டு ஒரு நீண்ட விடுமுறை ஏற்படுறது. அதனால எம் வந்து பிப்ரவரி மாச தரிசனத்திற்கு பாண்டி வரார். வர்ற வழியிலேயே அவருடைய உடல் வந்து நலமின்றி போனாலும் தரிசன நாள் வந்தபோது குணமடைந்து ஸ்ரீ அரவிந்தரை முதன்முறையாக தரிசிக்கிறார். இதோட நம்ம வந்து போன வாரம் நிறுத்தி இருந்தோம். இனி இந்த வார கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த கதையே வந்து நேற்று முருகப்பன் ஐயா சொன்னாப்புல அவருக்கு எவ்வளவு வரும் வழியில தடங்கள் ஏற்பட்டது. ஏன்னா அது 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில தேர்தல். அது அன்னைக்கு வந்து அவர் மோடி வந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஸோ இது போலவே இந்த கதையின் கதாநாயகனான எம்முக்கும் பல்வேறு பிரயாண நெருக்கடிகள் ஏற்பட்ட போதும் மதர் எப்படியெல்லாம் அருள் புரிஞ்சு அவரை காப்பாத்தி வழி நடத்தினார்ன்றதுதான் இந்த கதையினுடைய மூல கருவே. இந்த பகுதியில நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். அடுத்த முறை எம் வந்து இந்த வார பதிவை பார்ப்போம். அடுத்த முறை எம் பாண்டி சென்ற போதும் அவர் கோல்கண்டிலேயே தங்கினார். அதே இடத்துலதான் தங்குறாரு. அந்த இடம், அந்த பில்டிங் எவ்வளவு அழகும் அமைதியும் இருந்த ஒரு இடமா இருக்கும்னு நம்ம அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் தெரியும். அங்க தங்கி இருந்த போது அவருக்கு இரவுகள் வந்து ரொம்ப கடுமையாக பயங்கரமாக இருந்தன. என்னன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நைட் மேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு பயங்கரமான கனவுகள்,
உறக்கத்துல பயங்கரமான விஷயங்கள் தோன்றுவது, கனவு போல அந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு கனவுல வந்து சிங்கம் ஒன்று வந்து அவருடைய மார்பின் மீது ஏறி அமர்ந்து இருப்பது போல ஒரு கனவு. அடுத்த நாள் இரவுல ஒரு கனவு என்னன்னாக்கா, ஸ்ரீ அரவிந்தர் வந்து சிவப்பு நிற உடையில வந்து, "நாளை மறுநாள் நீ மரணமடையப் போகிறாய்" அப்படின்னு சொல்வத போல காண்றாரு. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒவ்வொரு நாள் இரவும் தூக்கம் கெடுது. பிளஸ் ரொம்ப ஒரு பயம் ஏற்படுது. குழப்பங்களும், பயமும் ஏற்படுது. இந்த மாரியான கனவுகளால, பயங்கர கனவுகளால. இதனால இத பத்தி எல்லாம் மதர்ட்ட போய் சொல்றாரு எம். அப்ப மதர் வந்து அவர தீவிரமா பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ இந்த அளவு அச்சம் அடைந்தீன்னா, உனக்கு இந்த பாதை உனக்கானது அல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையா சொல்றாங்க. ஸோ எம் வந்து சரி இது நம்ப பெருசு பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி சமாதானம் அடைந்து திரும்புறாரு. அதுக்கப்புறம் வந்து எம்ம கிட்ட வந்து ஸ்ரீ அரவிந்தரின் புத்தகத்தை அவருடைய தாய்மொழியில மொழிபெயர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவர் மொழிபெயர்ப்பு வேலை தொடங்கும் முன் அன்னையின் அனுமதியை பெறாம நம்ம எப்படி இத ஆரம்பிக்கிறது? அப்படி இத நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு இந்த கேள்வி எழுந்த உடனே என்ன பண்றாரு, அ தூங்குறார். இந்த கேள்வி நம்ம அன்னையுடைய பர்மிஷன் இல்லாம வி ஷுட் நாட் டூ இட் அப்படின்ற ஒரு முடிவோட தூங்கும்போது, கனவுல அவர் அன்னை கிட்ட போனது போலவும், அன்னை அவரது கையில வந்து ஒரு பென்சிலை வைத்தது போலவும் கனவு காண்றாரு. அடுத்த நாள் காலையில எழுந்தா, அவர் கனவுல எந்த பென்சில கண்டாரோ, அதே பென்சில் அவர் மொழிபெயர்க்க இருந்த புத்தகத்தின் அருகில இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு பென்சில நம்ம ஒண்ணும் இந்த புக் பக்கத்துல வைக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. ஆனா இது இப்ப அவருக்கு என்ன புரியுதுன்னா, எப்ப கனவுல கண்ட பென்சில் புக் பக்கத்துல இருக்கோ, அப்ப அன்னை அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டார்ன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. நமக்கு அன்னை அனுமதி கொடுத்துட்டார்ன்றத அ புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, வந்து பாண்டியில ஸ்ரீ அரவிந்தர் மதர் தர்ஷன் பெற்றதிலிருந்தே அவருக்கு ஒரு பரவச உணர்ச்சி வருது. அது என்னன்னா, அந்த ஓவர்வெல்மிங் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி நிரம்பி நிரம்பி வழியுது. அதுல என்ன தோணுது அவருக்குன்னா, இறைவன் இந்த புவியில இறங்கியுள்ளான். ஆனால் அதை கவனிக்காமல் இந்த உலகினர் வந்து மகிழ்ச்சியோட இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்த பார்த்து சப்தமிடணும், ஓன்னு சப்தமிடணும் போல அவருக்கு தோணுது. அவருக்கு வந்து ஸ்ரீ அரவிந்தர் குறித்து அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அன்னை பகவானுடைய அ இது வந்து தரிசனங்கள் வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு பரவசத்த குடுத்திருக்கு. ஸோ இத விட வேற என்ன வேணும்? இறைவனே இறங்கியிருக்காரு. இத நம்ம புரிஞ்சுக்காம இந்த உலகியல் விஷயங்களே நம்ம சுற்றி மூழ்கி இருக்கோமே! அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு ஏற்படுது. அதன் பிறகு என்ன ஆகுது, அவருக்கு ஸ்ரீ அரவிந்தர் குறித்து ஒரு அதனால அவருக்கு ஸ்ரீ அரவிந்தர் குறித்த ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி, அதுக்கான ஒரு திட்டம். எப்படி என்ன மாரி எழுதப் போறோம்? எந்த புக்ல எப்படி அத ஃப்ரேம் பண்ண போறோம்ன்றதெல்லாம் பத்தி ஒரு ஒரு ஸ்கெட்யூல் மாரி எழுதி, அத வந்து பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் கிட்டயே சமர்ப்பிக்கிறார். அப்ப ஸ்ரீ அரவிந்தரும் அவரது திட்டத்த பார்வையிட்டார். ஆனா, அப்படின்ற தகவல் அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு எம்முக்கு. உன்னுடைய ஸ்கீம வந்து பகவான் பார்த்துட்டாருன்ற தகவல் அவருக்கு கிடைச்சது. ஆனா, திட்டம் குறித்த எந்த ஒரு பர்மிஷனோ, இல்ல எந்த அபிப்பிராயமோ ஸ்ரீ அரவிந்தர் கிட்ட இருந்து எம்முக்கு கிடைக்கல. அவருடைய திட்டம் குறித்த அறிக்கை தாள்களும் அவர்ட்ட திருப்பி கொடுக்கப்பட்டது. சரி அப்ப நமக்கு வேண்டான்னு சொல்றாரு போல இருக்கு பகவான் அப்படின்ற மாரி அவர் நெனச்சுக்கிறாரு. பின்னாட்கள்ல ஆசிரமவாசியாவே ஆயிடுறாரு. பின்னாட்கள்ல அது எப்பன்னு சொல்றேன். பிறகு அவர் வந்து ஸ்ரீ அரவிந்தர் குறித்த புத்தகம் எழுத வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட போது, முன்னாடி நடந்த இந்த சம்பவம் நம்ம சப்மிட் பண்ணினோம். ஒரு ஸ்கீமாட்டிக் இது போட்டு, எப்படி எழுதப் போறோம் என்னன்ற மாரி. அத பகவான் பார்த்துட்டு எந்த ரிப்ளையும் குடுக்கல. அப்படி இருக்கும்போது, நம்ம எப்படி எழுதுறது? அப்படின்னு சொல்லி இப்ப தயங்குறாரு. இப்ப வந்து அவர மத்தவங்களே கேட்கறாங்க. இந்த மாதிரி நீ ஸ்ரீ அரவிந்தர் குறித்து ஒரு புத்தகம் எழுதுங்க அப்படின்னு எம்முகிட்ட. ஆனா இவருக்கு வந்து துணிச்சல் இல்ல இப்போ. ஏன்னா பகவான் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராத போது அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு வி ஆர் அன்ஃபிட்டோ, வி டோன்ட் டிசர்வ் நமக்கு அது தகுதி இல்லையோன்ற மாரி அவர் நினைக்கிறார். இப்போதும் வந்து இந்த வேலை வந்து தனக்குரியது அல்ல அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஸோ இந்த எண்ணம் அவருடைய உணர்வுல ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா பதிஞ்சிருந்ததுனால, அவர் அந்த புத்தக வேலை சம்பந்தமா எந்த ஒரு ஆர்வமும் காட்டாம இருக்காரு. ஆனா, அந்த நேரத்துல புத்தக வேலை சம்பந்தமா மதர்ட்ட யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்போ அன்னைகிட்ட இருந்து பிளெஸ்ஸிங் பாக்கெட்டு வருது அவருக்கு. அப்ப அந்த பிளெஸ்ஸிங் பாக்கெட்ட வாங்கின உடனே ஸ்ரீ அரவிந்தர் சம்மதிக்காத ஒரு வேலைக்கு, அன்னை ஏன் பிளெஸ்ஸிங் பாக்கெட் அனுப்ப போறாரு? அப்படின்ற கேள்வி எழுந்ததுனால, அவருக்கு அந்த வேலைய செய்யறதுல ஒரு ஆர்வமும், ஒரு தெளிவும் ஏற்படுது.
அதுக்கு பிறகு அன்று இரவு ஸ்ரீ அரவிந்தர் அது இதுக்கு தொடர்ச்சியா அவருக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காகவே இந்த சம்பவமும் நடக்குது. அன்று இரவே ஸ்ரீ அரவிந்தர் வந்து அவர் முன் கனவு காட்சியா தோன்றி அவரிடம் ஒரு பானை நிறைய சூப்பு அத குடுத்து எல்லாருக்கும் நீ பரிமாறு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா. ஸோ இது ஒரு குறியீடா அவருக்கு படுது. அதாவது வந்து அந்த புக்க எழுதினா, அந்த புத்தகத்த படிக்கிற எல்லோரும் பயனடைவார்கள் இல்லையா? அதனால அந்த மாதிரி இது சிம்பாலிக்கா குறியீடா இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுகிட்டு, அவருக்கு அந்த புத்தகத்த எழுத துணியிறாரு. அதுக்கு தேவையான ஆர்வமும் ஏற்படுது அவளுக்கு, உதவியும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பூஜை விடுமுறையில ஒரு முறை வந்து வந்து ஆசிரம வருகை கு தராரு வராரு ஆசிரமத்துக்கு. வந்து கோல்கொண்டையிலேயே வழக்கம் போல தங்குறாரு. அப்ப அங்க அவரோட வந்து கொல்கத்தாவை சேர்ந்த அவரது நண்பரான ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜும் கூட சேர்ந்து தங்குறாரு. அவர்கள் இருவரும் வந்து தரிசனத்துக்கு பிறகு ஒன்றாக ஊர் திரும்ப திட்டமிடுகிறாங்க. நம்ம 2 பேரும் அது கிட்டத்தட்ட கல்கத்தாவை தாண்டி போ வேண்டிய ஊர் தான் எம்முடைய ஊரு. அதனால கொல்கத்தா வரலும் ஒண்ணா பயணம் செய்யலாமேன்ற எண்ணத்துல 2 பேருமே அது போலவே பிளான் பண்றாங்க. அ அப்போ வந்து இவரு எம்முடைய அந்த நண்பர் ஜட்ஜு சொல்றாரு, நீதிபதி, "நீ வந்து என்னுடைய ஊர கொல்கத்தாவை தாண்டி தான் நீ உன் ஊருக்கு செல்லணும். அது இன்னும் நீண்ட தூர பிரயாணம். அதனால நீ வந்து இடையில ஒரு த இது ஒரு இடைவெளி எடுத்துக்கோ. பிரயாணத்துல ஒரு இடைவெளி ஒரு பிரேக்கப் பண்ணி, என்னோட சில நாட்கள் நீ கொல்கத்தால தங்கிட்டு நீ பிறகு போலாம்." அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. சரின்னு எம்மும் வந்து ஒத்துக்கிட்டு இதுக்கு கிளம்புறாங்க. அந்த நாட்கள்ல வந்து மதர் வந்து பூஜா பிளெஸிங்ஸ் குடுக்கறதுக்கு கீழ இறங்கி வருவாங்க. பூஜா டேஸ்ல பூஜை அந்த பிளெஸிங்ஸ் குடுக்கறதுக்காக கீழ வந்து அன்பர்கள சந்திப்பார். அப்ப ஊருக்கு கிளம்ப இருக்கிற அன்பர்களும் அவர சந்தித்து விடைபெறுவார்கள். அது வழக்கம். ஸோ அவருடைய ஜட்ஜு நண்பரும் அதுக்கு என்ன பண்றாங்க, ரொம்ப டைம் வந்து ஷார்ட்டா இருக்குன்றதுனால, ஒரு ஏற்பாடு செஞ்சு அவங்க பயண சாமான்கள் எல்லாம், லக்கேஜ் எல்லாம் அவர்ட்ட குடுத்து, "நீ போய் பஸ் ஸ்டாண்ட் பஸ் நிலையம் போயி 2 பேருக்கும் டிக்கெட்ட வாங்கி, பஸ்லயும் 2 சீட்டு இருப்பிடம் போட்டு, எங்க சாமான்கள வச்சுக்கிட்டு நீ அதுல பயணம் செஞ்சுட்டு வந்துரு. நாங்க வந்து இங்க மதர் கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வந்து நாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பஸ் ஏறிக்கிறோம்ன்ற மாரி பிளான் பண்ணி ஒருத்தர அனுப்பி வைக்கிறாங்க. ஆ ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கிறதுனால. ஸோ இவங்க போய் வெக்கேட் பண்ணி லக்கேஜ் அதுக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு ஆள முன்கூட்டி ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸா போய் அனுப்பி வச்சுடுறாங்க. அன்றைய தினம்னு பார்த்து அன்னை வந்து 20 நிமிஷம் தாமதமாக வர்றாங்க தரிசனம் குடுக்க. அப்ப வந்து எம்மும் மற்றும் அவரது நண்பரான ஜட்ஜும் 2 பேரையும் ஜட்ஜையும் பார்த்து மதர் வந்து 2 பேரையும் பார்த்து மர்மமாக ஒரு புன்னகை பூக்குறாரு. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மிஸ்டிக் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. அவர்கள் 2 பேருமே வந்து அவசர அவசரமா அன்னைக்கிட்ட அருளாசிகள பெற்றுக்கொண்டு பஸ்ஸ பிடிக்க ஓடுறாங்க. அந்த பஸ்ல வந்து அவங்க திண்டிவனம் வரலும் போயி, பாண்டிச்சேரியிலருந்து திண்டிவனம் போய், அங்கருந்து சென்னைக்கு போணும். அங்கருந்து அவங்க கொல்கட்டா போணும். இவ்வளவு நீண்ட பிரயாணம். அப்ப குறுக்கு வழியில ஓடி போய் அந்த பஸ்ஸு செல்லக்கூடிய பாதையில போய், பாதையின் ஒரு சந்திப்பு, ஒரு ஜங்ஷன் பிளேஸ். அந்த இடத்த அடையறாங்க. பார்த்தா நேரம் ஆயிப்போச்சு. 20 நிமிஷம் லேட் ஆயிப்போச்சு. அதனால பஸ் முன்னாடியே போயிட்டு இருக்குமோ! அப்டின்ற ஒரு சந்தேகத்துல கவலைப்படுறாங்க. அந்த சாலையில நின்னுகிட்டு நெடுந்தூரம் வரை பார்த்து கொண்டே இருக்கும்போது, ஒரு பஸ் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அவர்கள வந்து அதே பஸ் தான். ஏன்னா, அதுல அவங்க அனுப்பின அந்த நபர் வந்து கைகள வேகமா சாட்டி சைகை செய்றாரு. அவர பார்த்த சந்தோஷத்துல இது நம்ம ஏற வேண்டிய பஸ் தான்றத புரிஞ்சுகிட்டு இந்த 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அந்த பஸ்ஸில் ஏறி நிம்மதியோட பயணம் செய்தனர். அன்னையின் ஸ்பெஷல் மர்ம புன்னகைக்கு விடை கிடைத்தது போல் இருந்தது. அந்த பஸ்ஸில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த பஸ்ல ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு, சரியாக 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டிருக்கு. இல்லை என்றால் அந்த பேருந்தை அவர்கள் தவற விட்டிருக்கக்கூடும். கூடுதல் ஆச்சரியம், திண்டிவனம் ரயில் நிலையத்துல அவங்க செல்லவிருந்த ரயிலும் 20 நிமிடம் தாமதம் என்ற அறிவிப்பை கேட்டு, அன்னையின் அற்புதத்தை எண்ணி மகிழ்ந்தனர். இதை வந்து அவங்க எப்போ சந்திச்சுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவு கூர்ந்து நெகிழ்ந்து போவார்கள் அன்னையின் அருளை எண்ணி. இதன் பிறகு வந்து அதிமானச அவதாரங்களான ஸ்ரீ அன்னை சுப்ரமெண்டல் அவதார்ஸ், ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரை குறித்து இவ்வுலகம் முழுவதும் இல்லாவிட்டாலும் அவருடைய சிறிய உலகமான அவரது குடும்பமும் அவரது கிராமமும் மட்டுமாவது அறிந்து கொள்ள வேண்டும்னு விரும்புறார். சோ எதனாலன்னா அந்த கிராமத்து மனிதர்கள் எல்லாரும் பழைய சம்பிரதாயங்கள்ல ஊறி போயிருந்தனர். எம்முடைய தந்தைக்கு அந்த பகுதியில நல்ல மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது.
அவர் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை பக்கம், அவர் முதல்ல எம்முடைய தந்தை ஸ்ரீ அன்னை அரவிந்தர் பக்கம் திருப்பினால் மற்றவர்களும் அந்த வரிசையிலேயே இணைந்து அவரை பின்பற்றுவார்கள்னு எம் நினைச்சு முதல்ல நம்ம தந்தையை மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு. அதனால அவருடைய தன் தந்தையை ஒரு தரிசனத்திற்கு பாண்டிச்சேரி அழைத்து வந்தார். எம்மின் தந்தை வந்து தரிசன நேரத்துல தரிசன அறைக்குள்ள போகும்போது மிகவும் ஒளி வெள்ளத்தால் நிரம்பி இருந்ததாக உணர்றார். ஒரே ஒளி பிரகாசமாக இருக்கு அந்த தரிசன அறைன்னு சொல்லிட்டு உணர்ந்து திரும்பி வரும்போது அவருடைய தந்தை எம்ம கிட்ட கேட்கிறாரு, தரிசன அறையில எதுக்கு இத்தனை பிரகாசமான விளக்குகளை எரிய விட்டு கேட்கிறாரு. அப்ப எம் வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்றாரு, அது தெய்வீக ஒளி. ஏன்னா தரிசனம் நடந்தது மதிய வேளை. அதுல எந்த ஒரு மின் விளக்குகளும் அந்த அறையில போடப்படல. அது தெய்வீக ஒளியை நீங்க பார்த்திருக்கீங்க. எந்த ஒரு விளக்கும் எரியலங்க அப்படின்றத கூறி அது தெய்வீக ஒளிதான் அப்படின்றத உறுதி செய்யறாரு. சோ இத்தகைய ஒரு திறவை எம்மின் தந்தைக்கு கிடைத்தாலும் அவர் தன் பழைய சம்பிரதாய வழித்தடத்திலேயே போய்கிட்டு இருக்காரு. ஸ்ரீ அரவிந்தரை ஒரு அவதாரமாக ஏத்துக்க அவர் மனம் ஒப்பல. அதே சமயம் அவர் ஒரு மிகப்பெரிய யோகி அப்படின்னு நம்புறாரே தவிர ஒரு அவதார் அப்படின்றத அவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்துடன் அவர் எம் வந்து அடிக்கடி ஆசிரமம் செல்வது குறித்து மிகவும் கவலை விட்டார். ஒரு பாதையில ரொம்ப தீவிரமா திடீர்னு நம்முடைய குடும்ப பாரம்பரிய வழக்கத்தை மீறி ஒருத்தர் செல்லும் போது நமக்கு அது மனம் ஏற்றுக்கொள்ளாது இல்லையா, பெரியவங்களுக்கு அதுவும். அதனால அவர் ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்றாரு, எங்க ஒரு சில கல்ட் ஒரு சில இதை ஃபாலோ பண்ணும்போது எங்க அவங்க அவங்களோடய போயிடுவாங்களோன்ற பயங்கள்லாம் கூட பெத்தவங்களுக்கு இருக்கும். அதே போல ஸ்ரீ அரவிந்தர் அவர்கிட்ட எம் கிட்ட பேசுறாரு. தன்னால் ஸ்ரீ அரவிந்தரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரையும் போல் ஸ்ரீ மன்னிக்கவும், தன்னால ஸ்ரீ ராமகிருஷ்ணரை போல ஸ்ரீ அரவிந்தரை ஒரு அவதாரமாக ஏற்றுக்கொள்ள இயலாதுன்ற மாதிரியும், தாம் பழமையான கடவுள்களை வணங்குவதை கைவிட முடியாதுன்றத பத்தியும் எம்முடைய தந்தை அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவே ஆற்றுகிறார். சொற்பொழிவு பேசுறாரு, பெருசா நீளமா பேசுறாரு. அப்ப வந்து எம்மோட இது ஆனாலும் எம்முக்கு இதுலலாம் எந்த உடன்பாடும் இல்லை. அதனால எம்முடைய தந்தை என்ன பண்றாரு, எம்முடைய மனைவி கிட்ட ஆசிரமத்திற்கு எதிரா பேசுறாரு. நீ அதுலலாம் போகக்கூடாது. நமக்கே தெரியும் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே அப்பெல்லாம் வந்து ஆசிரமத்தையோ அன்னை பகவானையும் ஏத்துக்கல. அது நிறைய முரண்பாடாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். அது போலவே அவரும் பேசி தன்னுடைய மருமகளை என்ன சொல்றாரு, எம்மு கிட்ட நீ நகைகளை கேட்டு தொல்லை கொடு, அதனால பணப்பிரச்சனை ஏற்படும் இல்லையா, அப்ப ஆசிரமம் செல்வதை அவர் தவிர்ப்பார் அப்படின்லாம் பிளான் ரொம்ப ஒரு சதித்திட்டம் போல தூண்டி விடுறாரு. ஏன்னா எப்படியாவது எம்ம வந்து ஆசிரமம் செல்லாத தடுக்கணும்ன்றதுதான் எம்முடைய தந்தையின் நோக்கம். ஆனால வந்து இந்த எம்முடைய மனைவிக்கு ஸ்ரீ அன்னையின் மகத்துவம் நன்றாக தெரியுங்கிறதுனால அவர் மாமனாரோட கூட்டணி அமைக்கல. தன் கணவருக்கு உண்மையான ஆதரவாளராகவே அவர் இருக்காரு. எவ்வளவு தூரம் ஆதரித்தார்னா, ஒரு முறை எம் தன் மனைவியை தன்னுடன் ஆசிரமம் வருமாறு அழைத்தார். அப்ப வந்து தன்னுடைய மாமனார் மாமியாரின் எதிர்ப்பையும் மீறி உடனடியாக எம்மின் மனைவி ஒத்துக்கொண்டார். ஆனால் தெய்வீக கதவுகள் திறக்க நாம எப்பவுமே பல சோதனைகளை சந்திக்க வேணும் இல்லையா, அதனால அவங்களுக்கும் ஒரு சோதனை வந்தது. என்னன்னா, ஆசிரமம் செல்ல இருந்த சில நாட்களுக்கு முன்பு அவர்களது 1 வயது மகன் டைபாய்டு நோயினால பாதிக்கப்படுறான். அப்ப கிளம்பும் நாள் அன்னைக்கு அந்த குழந்தைக்கு 104 டிகிரி ஜுரம் அடிக்குது. அப்ப எம் வந்து தன் மனைவி கிட்ட என்ன சொல்றாரு, நீ அன்னையை நம்பினால் குழந்தைகளை அழைத்து கொண்டு என்னோட வா, இல்லைன்னா அவனுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க இங்கேயே இரு, முடிவே நான் உங்ககிட்டே விட்டுடுறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பல் யூ, என்னை கட்டாயப்படுத்த நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஆனா எம்முடைய மனைவி வந்து சிறிதளவே கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அவங்க ரொம்ப தெளிவான ஒரு பெண்மணியா இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவன் எனக்கு மட்டும் மகன் அல்ல, அவன் உங்களுடைய குழந்தையும் கூட. அவன் உயிருடன் சவால் விட நீங்கள் தயாராக இருந்தால் எனக்கு அதுல ஆட்சேபனை இல்லை அப்படின்னு பதில் சொல்றாங்க. சோ அவங்க உங்களுக்கு அவ்வளவு உறுதியும் நம்பிக்கை இருந்தா எனக்கு என்ன கவலை, லெட் அஸ் டேக் த சேலஞ்சுன்ற மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க. சோ இதுக்கு ஆனா அவங்க எம்முடைய பெற்றோர்கள் உறுதியாகவும் ரொம்ப வெளிப்படையாகவுமே அப்போஸ் பண்றாங்க, மறுக்கிறாங்க. இந்த மாதிரி சூழல்ல போகக்கூடாதுன்னு ரொம்ப அவங்கள தடுக்கிறாங்க. ஆனாலும் எம்முடைய மனைவி எம்மும் அவரோட மனைவி குழந்தைகளோட பாண்டிச்சேரிக்கு புறப்படுறாரு. அந்நாட்கள் அந்த பிரயாண வழி வந்து மிகவும் மோசமானது ஒரு இதுவா இருந்தது. ரொம்ப வசதிகள் எல்லாம்
நிறைவாக இல்லாம இருந்ததுனால உணவு, பழங்கள் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சிரமப்பட்டு தான் பிரயாணம் பண்றாங்க. ஆனா தெய்வீக அருளால குழந்தையினுடைய காய்ச்சல் மெதுவாக குறைந்து, அவர்கள் பாண்டிச்சேரி அடையும்போது குழந்தை முழுவதுமாக குணமாகி இருந்தான். அவர்கள் அன்னையிடம் சென்றபோது, அவர்களின் மகள், ஒரு மகள், ஒரு மகன். மகள் என்ன பண்றா, சின்ன குழந்தை தான் அவளும். அன்னைகிட்ட "நான் இங்கேயே வசிக்க விரும்புகிறேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அன்னைக்கு அது ரொம்ப சந்தோஷமாவும், திருப்தியாவும் இருக்கு. ஆனா எம்முக்கு தான் இப்ப குழப்ப நிலையா இருக்கு. இப்படி ம மகள் சொல்லிடுறாளே, என்ன பண்றது? அவள விடுதியில தங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கு அவருடைய பொருளாதார சூழல் அவ்வளோ ஒரு இதுவா இல்ல. ஆனா ஏன்னா, அவர் லெக்சரரா இருக்கிறதுனால அவருடைய விரிவுரையாளர் சம்பளம் 2 குடும்பம், அதாவது தன் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அவருடைய பெற்றோர் குடும்பத்தையும் கவனிக்கணும் இல்லையா? இப்ப பெத்தவங்களையும் காப்பாத்த வேண்டியது மகனுடைய கடமைன்றதுனால 2 குடும்பங்களுக்கு அவர் செலவிட்டு வந்ததுனால, போதிய அளவு வருமானம் ஏன்னா போதுமானதாக இல்ல. அதனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பெண் குழந்தைய எப்படி ஹாஸ்டல்ல விட்டுட்டு போறது? அந்த செலவுகள எப்படி சமாளிக்கிறதுன்னு அவரு குழப்பம் அடைஞ்சு, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அன்னையுடைய தரிசனம் பெற எல்லா குடும்பத்தோட போறாங்க. அப்ப அன்னை அவருடைய மகள் குறித்து கேட்கிறாங்க. "ஆ அவளும் உன்னோட திரும்ப போறாளா?" அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அ கொஞ்சம் தயக்கம் தான் அவருக்கு. "மதர், நான் அவள மீண்டும் அழைத்து வர ஏற்பாடு செய்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப மதர் பதில் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, நீ அவள கட்டாயம் திரும்ப கூட்டிக்கிட்டு வரணும்" அப்படின்னு அன்னை வலியுறுத்தி அனுப்புறாங்க. இப்ப எம்முக்கு யோசிச்சு பார்த்ததுல, ஊருக்கு வந்த எம்முக்கு ஒரு ஒரு வழி கிடைக்கிறது. அதாவது அவர் தன் பணியை ஊரிலேயே தொடர்ந்து செய்வார்ன்ற மாரியும், மனைவி மனைவி மட்டும் குழந்தைகளோட பாண்டிச்சேரியிலே வசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒரு யோசனை வருது. அத மனைவி கிட்ட கூறி கேட்கிறாரு. மனைவியும் சம்மதிக்கிறாங்க. ஸோ இந்த எம் இந்த திட்டத்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இது அவருக்கு தோணுது. ஸோ அவர் என்ன பண்றாரு, எம் இந்த திட்டத்த ஸ்ரீ அன்னையிடம் தெரிவிக்கிறாரு. இப்ப ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, 18 மாச குழந்தை, மகன். மகன் ஆண் குழந்தை 18 மாசம். அவங்கள தங்க வச்சுக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களான்ற ஒரு ஐயம் அவங்களுக்கு, எம்முக்கும் அவர் மனைவிக்கும் ஏற்படுது. ஏன்னா அந்த நாட்கள்ல 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள ஆசிரமத்துல தங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனால எம்முக்கு ரொம்ப அந்த சந்தேகம். ஆனா மதர் கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே, மதர் மிகுந்த கருணையோட, அவர்களது சிறு குழந்தையோட அவங்க ஆசிரமத்துல மனைவி, குழந்தைகளும் தங்கிக்கலான்ற மாரி அனுமதி குடுத்துடுறாங்க. ஸோ எம் தன்னுடைய நண்பர் ஒருவருடைய குடும்பத்தோட மனைவி, குழந்தைகளையும் தங்க வைத்து செலவை பகிர்ந்து கொள்ளலான்ற ஒரு யோசனையில அவங்க தங்க வைக்கிறாரு. ஆனா சில வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்குது, அந்த நண்பரது மனைவி அவர்களை ஆதரிக்க மறுத்துடுறாங்க. வேற எங்காவது போய் தங்கிக்கங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சூழல்ல எம் தன் குடும்பத்திற்கு மட்டுமான தன் குடும்பம் மட்டும் தங்கணும்னா வாடகை தொகை மிகவும் அதிகமாக இருப்பதா நினைச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு முந்தின வருகை போதெல்லாம் பாண்டி வந்த போதெல்லாம் எம்முடைய நண்பர் ஒருவர் எம்மிடமிருந்து சில ரூ. 1000 கடனாக வாங்கியிருந்தார். அப்ப அந்த கடன அந்த நண்பர் திருப்பி குடுத்ததுல, என்ன பண்ணாரு, ஆசிரம வங்கியிலேயே அந்த பணத்த போட்டு வச்சிருந்தாரு. அந்த அக்கவுண்ட்லயே, தன் அக்கவுண்ட்ல. அது சும்மாவே அப்படியே கிடந்தது. அப்ப இந்த பணம் எதுக்கு எல்லாம் நேரம் கூடி வரும்போது நமக்கு உதவுன்ற மாதிரி, அந்த பணம் ஆசிரம வங்கி கணக்குலயே இருந்தது. அப்ப யாரோ ஒருத்தர் பாண்டிச்சேரியில ஒரு மனைய வாங்கேன் அப்படின்னு சொல்றாங்க எம்முகிட்ட. வாங்குமாறு யோசனை கூறுறாங்க. அப்ப எம்மும் என்ன பண்றாரு, ஆசிரம வங்கி கணக்குல இருந்த சில ரூ. 1000 தான். அந்த சில ரூ. 1000 தான் அந்த மனையுடைய விலையும். கரெக்ட்டா அதுக்கு போதுமான அளவுன்ற மாரி இருந்ததுனால, எம் அந்த பணத்த எடுத்து அந்த மனைய வாங்கிடுறாரு. அப்புறம் வாடகை செலவுகள்லாம் அதிகரிச்சதுனால, எம் என்ன பண்றாரு, அந்த மனையில பணம் கொடுத்து இருக்கிற பணத்த போட்டு மனைய வாங்கியாச்சு. வீடு கட்டுவதற்கு பெருசா ஒண்ணும் தொகை இல்லங்கிறதுனால, என்ன நினைக்கிறாரு, பிளான் பண்றாரு, மண் சுவர் வைத்து ஒரு கூரை போட்டு ஒரு ஒரு அறையும், அ முறையான கட்டடமா ஒரு கழிப்பறையும், குளியல் அறையும் மட்டும் கட்டிக்கலாம். அத பக்காவா பண்ணிறலாம். அ இருக்கிற இடத்த ஒரு மண் சுவர் வச்சு கூரை வீடா பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஃபியூச்சர்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாமேன்ற மாரி அவர் நினைச்சு, இந்த விஷயத்த இன்னும் 1 மாச காலம் விடுப்பெடுத்துக்கிறாரு. அதாவது ஹாலிடே லீவ் எடுத்துக்கிட்டு, இந்த 1 மாத விடுமுறைக்குள்ள இந்த கட்டட வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்ற ஐடியால,
நளினிதாட்ட இந்த திட்டத்தை குறித்து சொல்றாரு. அன்னையிடம் இந்த அவர் அவர் மூலியமாக அன்னை கிட்ட சொல்லி ஆசிகளை பெற்று தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்போ அவரது முழு கட்டுமான வேலையும் 1 மாதத்துல தன்னுடைய விடுமுறை காலத்திலே முடிச்சு விடுறதா அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் தினசரி அவர் நவநீதாவ சந்திக்கும் போதெல்லாம், "அன்னை என்ன சொன்னாங்க? அன்னைகிட்ட ஆசி வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு நளினிதா என்ன சொல்வாரு, மதர் இந்த கட்டட வேலை விஷயம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்ன்னு சொல்றாங்க. அப்போ இப்படி நாட்கள் போறது. வந்து பொறுமை இழந்து என்ன நினைக்கிறாரு, இந்த விஷயத்துல யோசிப்பதற்கு என்ன இருக்கு? மதர் ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? அப்படின்னு வியப்படைகிறார். பின்னாடி ஒரு நாள் வந்து நளினிதா வந்து எம்மிட்ட வந்து, "அன்னை உனது வீட்டு அஸ்திவார கல்லுக்கு ஆர்டர் குடுத்திருக்காரு." அ அப்படின்னு சொல்றாரு. இப்ப எம்முக்கு வந்து ஒரே திகைப்பாருது. "கூரை வீட்டுக்கு அஸ்திவார கல்லா?" அப்படின்னு ரொம்ப திகைச்சு போறாரு. அப்ப ஃபவுண்டேஷன் ஸ்டோன்னா இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஸ்லாப் ஸ்டோன் மாதிரி அந்த வீட்டினுடைய பெயர் போல போடுவாங்க இல்லையா? அதுவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அ ஸோ வெகு விரைவில வந்து ஒரு அழகான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. இதுக்கு இடையில என்ன நடக்குது, குடிசை கட்டுறதுக்காக தோண்டிய பள்ளத்துல பாண்டிச்சேரியில அடமழை பெய்யும். அதுல வெள்ளம் வந்து நிரம்பி விட்டது அந்த பள்ளத்துல. இப்ப இந்த சூழல்ல எம்முடைய நண்பர் ஒரு கட்டிடக்கலை நிபுணர். அவரு என்ன சொல்றாரு, ஒரு நாள் கிட்ட, "நீ என்னன்னா குடிசை வீடு கட்ட திட்டமிடுற. ஆனா என்னுடைய விஷன்ல, என்னோட அகக்காட்சியில நான் வந்து நீ 3 மாடி கட்டடத்த இந்த மனையில கட்டியிருக்கிறதா நான் காட்சி கண்டேன். இந்த இடத்துல ஒரு 3 மாடி கட்டடம் நிக்கிறதா எனக்கு தோற்றம் இருக்கு. தோற்றம் கிடைச்சது" அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, 1 மாடி கட்டடம் கட்டவே என்கிட்ட போதிய பணம் இல்ல. 3 மாடி கட்டடம் கட்டுவதற்கு நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லி அத நம்ப மறுக்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அக்டோபர் மாதத்துல ஒரு அந்த அழகிய அஸ்திவாரக் கல் வந்து எம்மை வந்து அடைந்ததுனால, மதர் வந்து அக்டோபர் 25ஆம் தேதி மிகவும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி, அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அத வந்து அவருடைய மனையில் பதிக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க மதர். அதனால வேலைய ஆரம்பிக்கிறார் எம். ஸோ அக்டோபர் மாசம் ஆரம்பிக்கிறார். இப்ப வந்து எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பணமும், உதவியும் குவிந்தன. ஒருவர் வந்து கட்டுமானத்தின் பொறுப்பை ஏற்கிறார். ஒருவர் தேவையான கடனுக்கு ஏற்பாடு செய்றார். 1963 ஜூன் மாசத்துல, அதாவது 8 மாதங்கள்ல உறுதியான 3 மாடி கட்டிடம் எழும்பிவிட்டது அந்த மனையில. ஸோ ஒரு கூரை வீடு கட்ட நினைத்த 3 மாடி கட்டிடத்தை கட்டி விடுகிறார் அன்னையின் அருளால். ஸோ நளினிதா வந்து கிட்ட இந்த கட்டடம் குறித்து மதர் வந்து நல்ல நினைவுல வச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 21ஆம் தேதி இந்த கட்டடத்தினுடைய திறப்பு விழா, அதாவது ஹவுஸ் வார்மிங் அப்படின்ற மாரி முடிவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப அன்னையும் எதுக்காக அந்த ஜூன் 21ன்னா, அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் சேர்ந்து ஆர்யா பத்திரிகையை வெளியிட்ட நாள் அது. அதனால அந்த ஜூன் 21 ரொம்ப நல்ல நாள், ஆஸ்பிஷியஸ் டேன்னு சொல்லி அ மதர் அத செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேய. ஸோ அதே டேட்ல ஜூன் 21ஆம் தேதி நொலினிதா வந்து புதுமனை புகு விழாவை தொடங்கி வைக்கிறார். பிறகு ஒரு முறை வந்து இப்ப வந்து நம்ப பிரயாண காலங்கள்லலாம் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டு, அதையெல்லாம் அன்னை எப்படி தீர்த்தாங்கன்ற மாரி பார்க்க போறோம். ஒரு முறை ஒரு கல்வி நிறுவனத்தினோட தலைமை பதவியில இருக்காரு. அவர் வந்து வட இந்தியாவுல ஒரு மிக முக்கியமான பண்டிகை வந்து மகர சங்கராந்தி. பிளஸ் நம்ம பொங்கல். அதுக்கு ஜனவரி 14ஆம் தேதி வரும் இல்லையா? அதுக்கு கிராமத்துக்கு செல்ல இருந்தார். சும்மா சும்மா சுமார் வந்து 60 மைல் தொலைவு அவருடைய கிராமம். அவர் பணிபுரிந்த இடத்துல இருந்து. ஆனா வந்து அந்த நாட்கள்ல வந்து அ சரியான போக்குவரத்து வசதி இல்லாதனால, அ அவர் வந்து எப்படி ரொம்ப கடினமா தான் போக்குவரத்து வசதிகள் இருந்தது. அது ரொம்ப மாறி மாறி போறா மாரி, ஒரே த்ரூ அண்ட் த்ரூ போறா மாரிலாம் எந்த ஒரு போக்குவரத்து வசதி இல்ல. இதுல வந்து அவருடைய கிராமத்துக்கு அருகில சில வெந்நீர் ஊற்றுகள், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருந்தது. அதுல மகர சங்கராந்தி அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாரி நடத்துவாங்க. அந்த வெந்நீர் ஊற்ற சுற்றி. எப்படின்னா, பக்கத்துல அதுல குளித்து எழுந்தால் நல்ல ஒரு ஆன்மீக பலன் கிடைக்குன்ற நம்பிக்கையில பல ஊர்கள்ல இருந்தும் மக்கள் வந்து அந்த வெந்நீர் ஊற்றுகளில நீராட வருவாங்க. ஸோ அந்த ஊர் வந்து ரொம்ப பிஸி ஆயிடும். இந்த சூழல்ல வந்து அன்னை வந்து தன் கிராமத்த
அடையணும்னா தொலை தூரம் அந்த 60 கிலோமீட்டர் வந்து பாதி தூரம் ரயில்ல பயணம் செய்யணும். மீதி உள்ள கடைசி 6 மைல தவிர மீதி உள்ள தூரம் வந்து 2 பேருந்து மாறி பயணிக்கணும். கடைசி 6 மைல் தூரத்தை தான் நடந்து 6 தூரத்தை நடந்து தான் பயணிக்கணும். ஸோ இப்படி ஒரு கஷ்டமான ஒரு இது இப்ப இருக்கிற வசதி வாய்ப்புகள்லாம் அப்ப இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழல்ல வேற வழி கிடையாது, அப்படித்தான் போயாகணும். ஸோ என்ன பண்றாரு, எம் வந்து அவருடைய மாணவர் ஒருவரோட சேர்ந்து பயணம் செய்ய தொடங்குறார். 13ஆம் தேதி ஜனவரி மாசம் மதியம் அவங்க வந்து ரயில் நிலையத்தை அடையிறாங்க. ரயில் 4 மணி நேரம் தாமதம்ன்ற செய்தி வருது. அப்ப எம் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாத குழம்புறாரு. ஏன்னா சரியான நேரத்துல ரயில் வந்து சேர்ந்தாலே அவரது கிராமத்தை மாலையில் தான் அடைய முடியும். இப்போ 4 மணி நேரம் தாமதம்னா ஈவினிங் தான் ட்ரெயினே வந்து சேரும். அதுக்கு மேல பிரயாணம் ஆரம்பிச்சா மொத்தமாவே இரவு நேரத்துல தான் மீதி தூரத்தை எல்லாம் கடக்க முடியுன்றது அங்க நிலைமை. அதனால அவர் ரொம்ப இரவு நேரத்துல பிரயாணம் செய்வது ரொம்ப ஆபத்தானதும் கூட அந்த நாட்கள்ல. அதனால எம் வந்து ரொம்ப குழம்பி திகைத்து நிக்கிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியாம அவங்க ரயில் நிலையத்தை விட்டு வெளில வந்து சாலையில நிக்கிறாங்க. அப்போ ஒரு ஜீப் வாகனம் வந்து அவர்கள் அருகில் நின்றது. அதுல இருந்து ஒரு மனிதர் அவர்களை அழைத்தார். அவர் எம்முக்கு தெரிந்த ஒரு அதிகாரி. எம் அவரிடம் தன்னுடைய நிலைமையை கூறினார். அப்ப அவர் வந்து எம் ரயில்ல பயணம் செய்து அடைய வேண்டிய அதே இடத்திற்கு போவதாக கூறி எம் மற்றும் அவரது நண்பரை அந்த வாகனத்துல ஏற்றி செல்றாரு. அவருடைய மாணவர், அந்த நண்பர் கூட இருந்த நண்பர் வந்து அவருடைய மாணவர் தான். ஸோ இவ்வாறு வந்து எம் தன் ஊருக்கு செல்லும் வழியில பாதி தூரத்தை ரயிலை விட விரைவில் சென்று அடைந்து விட்டார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவங்க இருவருக்கும் இப்போ மற்றொரு சோதனை இருக்கு. மீதி தூரத்தை எப்படி கடக்கிறது? அடுத்து அது 2 பேருந்து வேற மாறி போகணும். அதுல கடைசி 6 மைல வேற நடந்து கடக்கணும். ஸோ நெடுந்தொலைவு இருக்கு இன்னும். அடுத்து அவர்கள் ஏறிய பேருந்து வந்து ரொம்ப பழைய பேருந்து. அது வந்து பாதி வழியிலேயே பல இடங்கள்லயே பழுதடைஞ்சு நின்னு 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 பயணித்து ஒரு வழியாக எங்க அந்த பேருந்து கடைசியா போய் சேரணுமோ அந்த இடத்துல ஒரு 20 பயணிகளோட இறக்கி விடுது. அங்கிருந்து அவங்க மற்றொரு பேருந்தில் பயணிக்க வேண்டும். ஆனால் இருந்த அந்த ஒரே பேருந்தும் அந்த கடைசி பேருந்து அதுவும் திருவிழா நடக்கும் இடத்துக்கு சேவை செய்ய போயிருந்தது. அதனால எந்த ஒரு வண்டி வாகனமும் அன்னைக்கு இல்லை. இருள் சூழ தொடங்கியது. குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஸோ நார்த்லலாம் உங்களுக்கே தெரியும், ஜனவரி மாசம்லாம் டிசம்பர் ஜனவரி எல்லாம் பயங்கர குளிரா இருக்கும். அவர்கள் இன்னும் 14 மைல்களை கடக்கணும். அதுல வந்து பயணிகள்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிட்டாங்க. சில பயணிகள்லாம் மூட்டை முடிச்சு குழந்தை குட்டியோட எல்லாம் இருந்தாங்க. அதிர்ஷ்டவசமா எம்மிட்ட பயணச்சுமை எதுவும் இல்லை. ஆனாலும் அவர் இன்னும் நெடுந்தொலைவு செல்ல வேண்டும். அவர்கள் எதையும் தீர்மானிக்க முடியாமல் தடுமாறி நின்று கொண்டிருந்தார்கள். குளிர் எலும்பை ஊடுருவி ஊசியாக குத்தியது. எம் அமைதியாக மதரை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். வேற என்ன, அவரு முருகப்பன் ஐயா சொன்ன மாதிரி அல்டிமேட் ரிசார்ட் மதர் தானே. சோ மதரை மட்டுமே தான் அவர் வேண்ட முடியும். அப்ப பயணிகள்ல ஒருத்தர் வந்து, நாம இப்படியே ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தா இந்த குளிர்லயே விரைச்சு நடுங்கி நடுங்கி செத்து போயிடுவோம். அதனால நம்ம நடக்கலாம், அட்லீஸ்ட் நடக்கலாம் வாங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஸோ இது ஒரு நல்ல யோசனையா இருந்தாலும் அதுலயும் ஒரு தடை இருக்கு. என்னன்னா, அவங்க பயண வழித்தடத்துல போற பாதையில 1, 2 மைல் தூரம் கடந்த பிறகு ஒரு பாலம் வரும். அங்க வந்து எப்ப பாரு வழிப்பறி கொள்ளை நடக்கும். அதனால அதுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. உங்க பொருட்கள் எதுவும் இல்லைன்னா ஒருவேளை அந்த கொள்ளையர்கள் வந்து கத்தியாலேயோ துப்பாக்கியாலேயோ கொலை செய்து விடலாம் பயணிகளை. அது நடக்கிற சகஜம் உண்டு. ரொம்ப பிரசித்தி அந்த ஊர் இருக்கு. அதனால பயணிகள்ல ஒருவர் வந்து அப்போ அந்த நேரத்துல என்ன சொல்றாரு, பயணிகள்ல ஒருத்தர் அந்த கொள்ளைக்காரங்களுக்கு என்ன நல்லா தெரியும், என் குரலை கேட்டா அவங்க வந்து பயந்துருவாங்க, நம்ம தாக்க துணிச்சல் இருக்காது அவங்களுக்கு, நம்ம தாக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த உறுதியினால அவங்க எல்லாருமே வந்து சரி அவரை நம்பி அவர் பின்னால நடக்க தொடங்குறாங்க. எம்மும் அவர்களை வந்து அமைதியா பின்தொடர்றாரு. இவ்வளவு நேரமா வந்து அவரு மௌனமாகவே இருந்து பிரார்த்தித்து கொண்டே வர்றார். இப்ப அவருடைய மாணவனுக்கு வந்து மரண பீதி, அவனுக்கு என்ன நடக்க போறதோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ எம்முக்கும் சிறிது கவலை இருக்கு. இருந்தாலும் அவருடைய இதயத்தில் இருக்கும் தெய்வீக அன்னை அவருக்குரிய பாதுகாப்பையும் அருளையும் நிச்சயமா கொடுப்பாங்கன்னு எம் உறுதியா நம்புறார். அப்ப அந்த குழந்தை இப்படியே இந்த குழு நடந்து பயணம் செய்து கொண்டே இருந்த போது பலருடைய ஊர்கள், அங்க சின்ன சின்ன ஊர் அங்கங்க வந்துருவே எல்லாரும்
பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப இந்த குழுவின் தலைவரும், எம் அவருடைய மாணவர் இவ்வளவு பேர் தான் இருக்காங்க இப்போ. இப்ப அந்த குழுவின் தலைவர்ன்னு கருதப்பட்டவர் வந்து, அ அந்த கொள்ளையர் அந்த தன்னை தெரியும்னு சொன்னாரே அவரு. அப்ப அங்க யா யாரு இது நம்ம கூட ஒருத்தர் நீண்ட அங்கி அணிஞ்சுகிட்டு எதுவுமே பேசாம, டெஃப் அண்ட் டம்ப் போல, ஒரு ஊமையாவும் ஊமை செவிடு போல காட்சி குடுக்குறாரு. எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அமைதியாவே வந்துட்டு இருக்காரேன்னு சொல்லிட்டு, "யார் இந்த அங்கி அணிந்த ஊமை செவிடான மனிதன்?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அவர்களோட பயணித்துக்கிட்டு இருந்த அந்த மாணவர் வந்து வேகமா வந்து அவர் காதுல எம்மை பற்றிய விவரத்த ரகசியமா கூறுறாரு. சொல்றாரு. அப்ப அந்த மனிதர் வந்து எம் இவ்வளோ பெரிய கல்விமான், இவ்வளோ பெரிய பதவியில இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப மனம் வருந்தி 2 கரங்களையும் கூப்பிய உடனே எம் கிட்ட போயி, அவர அன்றிரவு தங்களுடைய இடத்தில் தங்குமாறு வேண்டிக் கொள்கிறார். மேலும் அது வந்து அவருக்கு மிகப்பெரிய கௌரவமா இருக்கும். நீங்க வந்து எங்க இடத்துல தங்குனீங்கன்னா அப்படின்னு சொல்லி அ கூ வர வருமாறு வேண்டிக் கொள்கிறார். அப்ப வந்து எம் எம்முக்கும் அவருடைய மாணவருக்கும் பரவால்ல, இப்படி ஒரு அ டம்பிள் ஆறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி எப்படியோ சூழல் இருக்கும்போது அப்படியே தலைகீழா மாறுதுன்ற மாரி, இது பரவால்ல. இப்ப நமக்கு சூழல் கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப கடைசி 6 மைல் உள்ள அந்த பகுதி தான், அந்த சட்டம் ஒழுங்கு இல்லாம ரொம்ப கொலை கொள்ளைகள் நடக்கக்கூடிய இடமா இருக்கு. அந்த தூரத்த மட்டும் எப்படி நம்ம கடக்க போறோம்ன்ற மாரி அவர் கொஞ்சம் மனபாரத்தோடயே தான் இருக்காங்க. இறுதியில வந்து அவங்க பேருந்து பெ எங்க கடைசியா இறங்க வேண்டிய பேருந்துல பயணம் செஞ்சிருந்தா, எங்க இறங்குவாங்களோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஆனா இன்னும் இறுதியா ஒரு 6 மைல் இருக்கு. அவங்க கடந்து செல்ல வேண்டிய பாதை. அப்ப வந்து ஒரு சிறிய கடை ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல. விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த கடைக்குள்ள போய் அந்த குழுவுடைய தலைவர் வந்து என்ன பண்றாரு, சில காய், கனிகள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அது உள்ள போறாரு. அங்க அந்த கடைக்காரர்ட்ட வந்து தனக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி இருக்கிறதுனால, அவர நான் உபசரிக்கணும். அதுக்கு தான் வாங்குறேன். அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இத பக்கத்திலே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞர் வந்து, "யார் அந்த முக்கியமான விருந்தாளி?" அப்படின்னு சொல்லி கேட்டு, அ கேட்கிறாரு இவர்கிட்ட. அப்போ அந்த குழு தலைவர் வந்து எம்மை பற்றி சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு அந்த இளைஞன் வந்து உடனே எம்மை நோக்கி பார்த்தோன்னே, அவரு யாருன்னு அவருக்கு புரிஞ்சுடுது. அப்ப எம்ம கிட்ட சொல்றாரு, "ஐயா, நீங்க வந்து என் தந்தையிடம் ஒரு வாக்குறுதி குடுத்திருந்தீங்க முன்னாடி. அது என்னன்னா, எங்க வீட்டுக்கு வந்து தங்குவதாக, எங்க வீட்டுக்கு வருவதாக என் தந்தைகிட்ட நீங்க ஒரு வாக்கு குடுத்திருந்தீங்க. வெகு நாட்களுக்கு முன்பு. அத நிறைவேத்தக்கூடிய சந்தர்ப்பம் இப்ப கரெக்ட்டா அமைஞ்சிருக்கு. நீங்க எங்க வீட்டுக்கு வருவது தான் பொருத்தமா இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க 2 பேரும் அந்த யோசிக்கிறாங்க. அப்ப அந்த இளைஞனுடைய வீடு வந்து வெகு அருகிலேயே, ஒரு எம்முடைய கிராமத்துக்கு செல்ற வழியிலே இருக்கு. ஆனா அந்த குழுவின் தலைவர் வீடு வந்து அதற்கு எதிர் திசையில 2 மைல் இன்னும் நடக்கணும். அதனால என்ன பண்றாரு, சரி ஏற்கனவே நம்ம வாக்கு குடுத்ததுனாலயும், இந்த இளைஞனுடைய வற்புறுத்தல்னாலயும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். அந்த எந்த இரவு பயங்கரமானதாக ஒரு நிச்சயமற்ற தன்மையோட சற்று முன்பு வரை இருந்ததோ, எதிர்பாராத விதமாக இப்போது அதே இரவு வண்ணமயமாக, அற்புதமாக மாறியது. அந்த இளைஞனின் தந்தை வந்து இளைஞனோட அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்ப அவங்க அப்பா வீட்டிலேயே இருந்ததுனால, வந்து ஒரு அரச விருந்தினரை போல, ஒரு ராயல் கெஸ்ட் வரவேற்கிறார். அவரை காண வந்து கூட்டம் கூடுகிறது. அவர்களிடம் வந்து பல விஷயங்கள பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்புறம் விரைவிலேயே ஒரு பிரமாதமான இரவு விருந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ணப்பட்டு பரிமாறப்பட்டது. ஸோ இவங்க நிம்மதியா தங்குறாங்க அங்க. அடுத்த நாள் காலையில அந்த இளைஞன் குடும்பத்தார், அதாவது அந்த இளைஞனுடைய தந்தை, பக்கத்துல இருக்கிற ஒரு செல்வந்தர், ஒரு பணக்காரர்கிட்ட இருந்து எம்மும் மற்றும் அவருடைய துணை மாணவரையும் அவருடைய கிராமத்துக்கு சுமந்து செல்ல இத ஏற்பாடு பண்ணார் தெரியுங்களா? ஒரு யானையை ஏற்பாடு பண்ணாரு. அப்ப அந்த அந்த ஊர்கள்ல அது சகஜம் போல இருக்கு. அது போல வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கேரளால இருக்கிற மாரின்னு எனக்கு தோணுது. அந்த குடும்பத்தினர் வந்து ம் அ என்ன சொல்றது? ஒரு யானையில சுமந்து போணுன்ற மாரி அத அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, அந்த யானைய அ அனுப்பி வைக்கிற மாரி, சுமந்து செல்லுமாறு ஏற்பாடு பண்றாங்க. அதோட அந்த குடும்பத்தினர் வந்து எம்முக்கு நல்ல உயர்தர வேட்டி ஒன்றையும், கொஞ்சம் பணம், சிறிது பணமும் பரிசா குடுக்குறாங்க. அத வந்து வாங்க மறுக்கிறாரு. ஆனா வந்து இந்த என்ன நடக்குது அப்போ, வந்து எம்மும் அவருடைய அந்த துணை மாணவரும் மிகப்பெரிய விலங்கான அந்த யானை மீது அமர்ந்து கம்பீரமாக அரசரைப் போல அமர்ந்து
அவங்களுடைய கிராமத்தை சென்றடைகிறாங்க. அப்போது அவர்கிட்ட அவரோட துணையா வந்த அந்த மாணவர் வந்து என்ன பண்றாரு, அந்த குடும்பம் கொடுத்த அந்த வேட்டியும் பணத்தையும் அவங்க சொல்லி குடுத்துருக்காங்க. அவர் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே, அதுவரையிலும் தெரியாத மறைச்சு வச்சுக்க. வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அவர்கிட்ட இத ஒப்படைச்சிரு எங்களுடைய அன்பளிப்பா அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அந்த வேட்டியும் பணத்தையும். அத வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அ மறுக்க முடியாம எம்மும் வாங்கிக்கிறார். அதே சமயம் வந்து அந்த மாணவன் வந்து அவர்ட்ட என்ன சொல்றாருன்னா, ஐயா எவ்வளவோ ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நமக்கு இந்த பயணம் அமைஞ்சது. ஆனா, இந்த நமக்கு உதவறதுக்கும், காப்பாற்றவும் உறுதியாக அன்னையே நம்மகிட்ட நம்ம கூட இருக்காங்கன்றத ரொம்ப நம்பிக்கையா திடமா தெரியுது. உறுதியா தெரியுது. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இதுக்கு இடையில வந்து ஆசிரமம் அல்லாத வெளி உலகம் வந்து இப்படியே போய்க்கிட்டு இருக்கு நாட்கள். இதுக்கு இந்த மாதிரியான சூழல்ல வந்து என்ன ஆகுது, ஆசிரமம் அல்லாத வெளி உலகம் வந்து எம்முக்கு சுவை இல்லாததாக தோணுகிறது. அதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இல்ல அந்த மெட்டீரியல் வேர்ல்டு. ஸோ அன்னை வந்து என்ன பண்றாங்க, மெதுவா ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் மாதிரி, அதாவது தவிர்க்க இயலாத வகையில அவருடைய பாதையை கொஞ்சம் கொஞ்சமா சீர் செய்றாங்க அன்னை. அதான் அந்த கிளியரன்ஸ் குடுக்குறாங்க. எப்படின்னா, அவரது பெற்றோர்கள் இறந்து விடுறாங்க. எம்முடைய பெற்றோர்கள். ஸோ அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் முடியுது. அவரது கடமையும் கமிட்மெண்ட் அந்த கடமைன்ற உணர்வு முடிஞ்சதுனால, அவருடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு, அவர் 1968ஆம் வருடம் தன்னை முழுவதுமாக அன்னையிடம் ஒப்படைக்கிறார். அடுத்தது ஆசிரமவாசியான பிறகு என்ன நடக்குது, யாரோ ஒருவர் மீது ஒரு வன்மம், அந்த ஒரு ஒரு ஏதோ ஒரு கோபம், ஒரு கிரட்ஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அத கொண்டு அவர்ட்ட வந்து டெய்லி அடிக்கடி அச்சுறுத்தும் வண்ணம் ஒரு த்ரெட்டனிங் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அச்சுறுத்தும் வண்ணம் கடிதங்கள் எழுதி எழுதி அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட யாருக்குமே அந்த மாதிரியான கடிதங்கள் படிக்கும்போது மன வருத்தம் உண்டாகும் இல்லையா? அவர் மன வருத்தம் ஏற்பட்டதுனால நொல்னிதாட்ட இந்த பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஒரு லெட்டர்ஸ் வருது. அது ரொம்ப என்னை அச்சுறுத்தும் வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்போ நான் இதுக்கு பொருத்தமான பதில நான் எழுதி அனுப்பட்டுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நளினிதா என்ன சொல்றாருன்னா, நான் இத குறித்து அன்னைகிட்ட கேட்டு உனக்கு சொல்றேன். அதுவரையிலும் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அப்போ எம்முக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்ன செய்யணும்னாலும், அன்னையே சார்ந்து இருப்பது. அன்னை என்ன சொல்றாங்களோ அத கேட்டு செய்வோம். இதுக்கு நான் பதில் எழுதலாமா? வேண்டாமா? சரி அம்மா என்ன சொல்றாங்களோ அத குழந்தைங்க கூட அந்த அளவு கேட்க மாட்டோம். ஆனா, வந்து முழுவதுமாக தன்னை அன்னையிடம் ஒப்படைத்து விட்டதுனால, மதர் என்ன சொல்றாங்களோ அத கேட்போம் அப்படின்ற மாரி அவரு காத்துட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் நொல்னிதா வந்து அ ம எம்முகிட்ட என்ன சொல்றாருன்னா, அ அந்த கடிதங்கள வந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டாம். டோன்ட் அக்செப்ட் தி லெட்டர்ஸ். ரிஜெக்ட் தெம் அப்படின்ற மாரி அன்னை கூறியதா சொல்றாரு. ஸோ எம்மும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. உடனே கடிதங்கள் அந்த அந்த மாரி அப்படி ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே கடிதங்கள் வருவது நின்று விட்டது. அதுக்கு பிறகு சில வாரங்களுக்கு பிறகு நுண்ணினா வந்து கிட்ட கேட்கிறாரு, "இன்னும் அந்த மாரி லெட்டர்ஸ் வருதா?" அப்படின்னு கேட்கும்போது, வந்து "இல்ல நின்னுடுச்சு. அந்த மாரி லெட்டர்லாம் எதுவும் வர்றதில்ல இப்ப" அப்படின்னு சொன்ன உடனே, அவர் வந்து எப்படி புத்திசாலித்தனமாக அவர வந்து அவன் வந்து புறக்கணிக்கப்பட்டான். அதாவது அவன் அவன் நிராகரிக்கப்பட்டான்ற மாரி, அவன் எப்படி அவன இது பண்ணிட்டாங்க பாரு மதர் அப்படின்னு சொல்லி அவரு நொல்னிதா வந்து சொல்லி இது பண்றாரு, பாராட்டுறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஒரு நாள் இரவு வந்து ஒரு கனவு காட்சியா ஸ்ரீ அரவிந்தர காண்கிறார். அதுல வந்து ஸ்ரீ அரவிந்தர் வந்து கிட்ட ரொம்ப இனிமையா, "நான் வெளியே செல்கிறேன். நீங்கள் வரவில்லையா?" என்று எம்மின் தாய்மொழியிலே பேசுறாரு. பேசியதோடு மிகவும் மரியாதையாக ஆப் அதான் "ஆப் நை ஆயேங்கே" அப்படின்ற மாரி நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹிந்தி தெரியாது. இருந்தாலும் எனக்கு அப்படி தோன்றது. அந்த ஆப்புன்றது மரியாதை விகுதின்றது தெரியும் என்று விளித்தார். அப்ப இத கேட்டு நெகிழ்ந்து போன வந்து ஸ்ரீ அரவிந்தர பார்த்து, "ஐயா! நீங்க ஏன் என்னை ஆப் என்று அழைக்கிறீர்கள்?" என்று கேட்டார். அப்போது ஸ்ரீ அரவிந்தர் தனது காலை நீட்டி எம்மின் தோளை அழுத்தினார். அந்த தெய்வீக தொடுதல், அந்த டிவைன் டச்சு எம்முக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஒரு என்ன சொல்றது? விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதோட ஒரு ஒரு சாலிட் ஸ்ட்ரெங்த்தையும் குடுத்தது அவருக்கு. ஒரு உறுதி, ஒரு வலிமை. அடுத்த நாள் காலைல எழுந்து வந்து தன் மனைவி கிட்ட, "அநேகமாக நான் வெளிய போக வேண்டியிருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க மனைவி, "எங்க போறீங்கன்னு?" கேட்டதுக்கு, "எனக்கு தெரியாது." உண்மையிலேயே அவருக்கு தெரியாது தானே!
அதனால ஆனா அவருக்கு தோணி இருக்கு, நான் எங்கேயோ வெளியே போக வேண்டிய சூழல் உருவாகும்னு. எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றாரு. அப்போ சிறிது நேரத்துல என்ன ஆகுது, அவர் வந்து ஸ்ரீ அரவிந்தருடைய ரெலிக்ஸ், திருச்சின்னம்னு சொல்லுவாங்க, அது உள்ள ஒரு புனித பேழை சுமந்து சுமக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக அவர் வந்து அழைக்கப்பட்டார். ஹி வாஸ் கால்டு டு ஹோல்ட் த கேஸ்கெட். திருச்சின்னம் இருக்கிற ஒரு கேஸ்கெட்டை சுமக்கும் பொறுப்பினை ஏற்க அவர் அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தான் ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கு அகக்காட்சியில தோன்றியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து தொடர்ச்சியான அற்புதங்கள் நிரம்பியதாகவே இருந்தது. அவரது ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீ அன்னையும் மற்றும் ஸ்ரீ அரவிந்தரின் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் நிரம்பி இருந்தது. இம்மாதிரி உதவி மற்றும் அருள் வெளிப்படும் பல்வேறு சம்பவங்கள் அவர் வாழ்க்கை ஃபுல்லா நிரவி இருந்ததுல, மேலும் அவற்றில் ஒரு 2 சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு முறை நிலக்கரி சுரங்க மேலாளர், ஒரு நிலக்கரி சுரங்க மேலாளர் மேனேஜர் ஒருத்தருடைய விருந்தினரா தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப அந்த மேலாளர் வந்து தன்னுடைய விருந்தினரான ரொம்ப நல்லபடியா சௌகரியமா தான் கவனிச்சுக்கிறாரு. எம் ஊருக்கு திரும்ப திட்டமிட்ட அன்னைக்கு அது திட்டமிடுறாரு. அப்ப என்னன்னா 40 மைல் அங்கிருந்து அவருடைய இடத்துல இருந்து 40 மைல் கடந்து பிரயாணம் செஞ்சு ஒரு நகர்ப்புறம் வந்து அங்கிருந்து தான் ரயில் பயணம். ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளவு தொலைவில் இருக்கு. ஸோ ரயில் பயணம் செய்யறதுக்கு முன் வந்தார். அப்ப அதுதான் அவருடைய வேற வழி கிடையாது. அப்படித்தான் போயா. அதனால வந்து அப்படி 40 மைல் தொலைவில் இருக்கிற அந்த ரயில் நிலையம் அடைஞ்சு இவருக்கு ஹவுரா போற ட்ரெயின் வந்து ஏர்லி மார்னிங் ரொம்ப அதிகாலையிலே கிளம்புது. அப்படின்னா அவர் நடுநிசையில தான் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும். அதாவது வீட்டுல இருந்து கிளம்பி 40 மைல் பிரயாணம் செஞ்சு அவருடைய அந்த ஸ்டேஷன் அடையணும்னா அவர் வந்து நடுநிசையிலேயே பிரயாணம் தொடங்கணும். அப்போ அந்த அந்த ரொம்ப குளிர்காலம், ரொம்ப விரைச்சு போற அளவுக்கு குளிர் நாட்டுல. அதனால என்ன பண்றாரு, ஜீப் வண்டியில போனா அது அவருக்கு ஒரு சௌரியமா இருக்காது அப்படின்னு நினைச்ச அந்த மேனேஜர் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு அவர் கார் வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட கடனா கேட்கிறாரு. அதாவது காரை கொடுத்து உதவுங்க, நான் சாரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. அப்ப நள்ளிரவுக்கு மேல வந்து பயணம் செய்ய ஆயத்தமாறாரு. ஆனா அந்த கார் டிரைவரால அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சு கார் வந்து இயங்க மறுக்குது. அது கார் ஓட்ட தெரிஞ்ச அந்த மேனேஜரும் முயற்சி செஞ்சு பாக்குறாரு. அப்பவும் பயன் இல்லை. அவராலையும் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. இறுதியில அவர் வந்து தன்னுடைய வண்டியான அந்த ஜீப் வண்டிய முயற்சிக்கிறாரு. அது உடனே கிளம்பிடுச்சு. சரி வாங்க பரவாயில்ல, அந்த ஜீப்லயே போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி 2 பேரும் அதுல பயணம் செய்யறாங்க. அப்ப அந்த நகர்கிட்ட போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த நகருக்கு செல்லும் பாதையில ஒரு பாலம், ஒரு ஆறு, அதன் மேல் ஒரு பாலம். அந்த பாலத்தின் மேல ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாகி வழியை அடைச்சுக்கிட்டு இருக்கு. சோ அந்த பேருந்தை தாண்டி அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் செல்ல முடியாது. சோ அதனால என்ன பண்றாங்க, ஆற்றுல இறங்கி ஆற்றுக்கு குறுக்க அந்த ஜீப்பை ஓட்டி அந்த அடுத்த கரையை அடையிறாங்க அவங்க. சோ இது வந்து கார்ல வந்திருந்தா சாத்தியம் ஆயிருக்காது இல்லையா. சோ அத ஜீப்ல வரவே தான் அந்த பாறைகள் நிறைந்த ஆற்றினை வந்து அவங்களால கடக்க முடிஞ்சது. சோ இப்படி இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக போகுது அப்படின்னு மதருக்கு முன்கூட்டி தெரிஞ்சதுனாலயோ என்னவோ அந்த காரை ஸ்டார்ட் செய்ய முடியாதபடி செய்து இவங்க ஜீப்லயே பிரயாணம் செய்யும்படி பிளான், அந்த காய்களை நகர்த்தி அன்னையுடைய திட்டமிடல் இருந்திருக்குன்னு தோணுது. சோ அதனால என்ன ஆகுதுன்னா, சரியான நேரத்துக்கு ரயில் நிலையம் அடைந்து அவருடைய பயணத்தை மேற்கொண்டார். இது ஒரு சம்பவம். அடுத்த ஒரு சம்பவம் வந்து வந்து ஒரு சமயம் ஒரிசால மலைப்பாங்கான ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ஜினியர், ஒரு மாவட்ட பொறியாளர், அவருடைய விருந்தினரா தங்கியிருக்காரு. அப்போ வந்து 100 மைல் தள்ளி இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அப்ப அவரு பயணிக்க இருந்த காட்டுப்பகுதி வழியா பயணிக்கணும். அதுல காட்டுப்பகுதியில கோணல் மானல் ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் சாலை இருந்தது அந்த காட்டுப்பகுதியினுடைய பிரயாணம் செய்யக்கூடிய பாதை. அதனால வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, கூட்டம் முடிந்து மதிய உணவுக்கு மேல தன்னுடைய மதிய உணவு முடிச்ச உடனே தன் ஊருக்கு திரும்பினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்றாரு. சோ அவர் மட்டுமே செல்லலான்ற தீர்மானம் பண்ணியிருந்த நிலையில
திடீர்னு அந்த பொறியாளர், அந்த இன்ஜினியர் என்ன பண்றாரு, நானும் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய பொறியாளர் வந்து அவருடைய அலுவலகத்தில் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரமும் தேவைப்படலான்ற சூழ்நிலை இருக்கும் போதும் அவர் வந்து வந்து உங்களை தனியா அனுப்ப மாட்டேன், நான் உங்களை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி உடன் பயணிக்க எண்ணினார். அப்புறம் தன்னை கொண்டு விட்டுட்டு அவர் மீண்டும் வீடு திரும்புவதுன்னா ரொம்ப நடுநிசி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு, இது தேவையில்லாத ஒரு சிரமம்னு நினைச்சதுனால அந்த இன்ஜினியரை வந்து தன்னோட பயணம் செய்ய வேண்டான்னு எவ்வளவோ தடுக்கிறாரு. ஆனா அந்த இன்ஜினியர் வந்து உறுதியா பிடிவாதமா நின்னு அவர் 2 பேருமா ஜீப்ல பயணப்படுறாங்க. சோ அவர் ஏன் அவ்வளவு பிடிவாதமா உடன் பயணித்தான்றதுக்கு அதோடைய முக்கியத்துவம் ரொம்ப வெகு விரைவிலேயே தெரிஞ்சுது. என்னன்னா, ஒரு 20 மைல் தூரம் அவங்க ஜீப்ல பிரயாணம் பண்ணின உடனேயே அந்த ஜீப் வண்டியுடைய ஆக்சில் 2 சக்கரங்கள் ஜீப் வண்டியுடைய சக்கரங்கள் சுழல்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஆக்சில்ன்ற அச்சு உடைஞ்சு போச்சு. சோ அன்னையுடைய அருளால ஒரு அச்சு உடைஞ்சா அது தாறுமாறமா ஓடும் ஜீப்பு. அது காட்டு பாதை, ஒரு மலைப்பாங்கான பாதை வேற. அதனால ஒரு மோசமான விபத்து தவிர்க்கப்பட்டதாலும், அந்த ஆளரவமற்ற அடர்ந்த காட்டின் நடுவுல அவங்க தனித்து விடப்பட்டனர். குறுகலான அந்த பாதையில ஜீப் வந்து குப்புற விழுந்து கிடக்கு. அதை எப்படியோ சமாளிச்சு கஷ்டப்பட்டு இழுத்து ஒரு பக்கமா தள்ளிடுறாங்க. ஆனால் தலைமையகத்திற்கு இந்த பழுதடைந்த வண்டியை பண்ணிட்டு போறதுக்கு இழுத்துச் செல்ல மாற்று வண்டி அனுப்புமாறு எப்படி தகவல் சொல்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த நாள்ல மொபைல் எல்லாம் கிடையாதுல்ல. அப்படி இருந்தா கூட நெட்வொர்க் கிடைக்கணும். அது ஒரு பக்கம். சோ எப்படி என்ன பண்றது? ஹவ் டு சென்ட் அ மெசேஜ். இந்த தகவலை எப்படி தலைமை அலுவலகத்துக்கு சொல்லி வேற மாற்று ஏற்பாடு செய்யறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி அப்படியே நடுக்காட்டுல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ வந்து தெய்வீக அன்னையை அழைத்து ஏதாவது உதவி செய்யுமாறு பிரார்த்தனை செய்யறாரு. 2 மணி நேரம் இப்படியே போகுது. அந்த தனிமையான காட்டு பகுதியில எப்பாவது 1, 2 பாதசாரிகள் நடந்து போறவங்க மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. இது என்னடா இது, மணி போய்க்கிட்டே இருக்கு. யாருமே ஆளரவமே இல்ல. யார் மூலியமா தகவல் சொல்றது? மாற்று ஏற்பாடு நமக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் தெரியாத சூழல்ல நம்பிக்கை இழக்கிற நேரத்துல ஒரு கிறித்துவ சமயப்பணி செய்யற கிறிஸ்டியன் மிஷன் ஒரு ஜீப்பு, அந்த வண்டி வந்து வருது. அப்ப அதுல இருந்த மத போதகர் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த மாவட்ட பொறியாளரை அடையாளம் தெரிஞ்சுடுது அவருக்கு. உடனே அந்த ஜீப்பை வந்து ஒரு பாதுகாப்பான இடம் வரை இழுத்து வர செய்து இந்த வண்டியில பண்ணி விடுறாங்க. அதே சமயம் இவங்களை வந்து அவங்க எந்த இடத்துக்கு எந்த இடத்துல போய் கூட்டம் பேச இருந்தாரோ அதே இடம் வரை தான் அவங்க போறதாக தெரிவிச்சாங்க அந்த மத போதகரும். சோ இது ரொம்ப சந்தோஷமா கொண்டு போய் ஜீப்லயே கொண்டு போய் விடுறாங்க. அவருடைய பொறியாளர் நண்பரும் பாதுகாப்பா வந்து இறங்கிடுறாங்க. இதே வந்து அந்த நண்பர், இந்த டிஸ்ட்ரிக்ட் என்ஜினியர் வராம இருந்திருந்தா, அந்த மத போதகர் வந்த ஜீப்பு ஏற்கனவே ஆட்கள் நிரம்பி இருந்தது. அந்த ஜீப்ல நிறைய ஆட்கள் இருந்தனர். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஏத்திக்க வேண்டாம் தான் யாரும் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியாது. அந்த மத போதகருக்கு தெரியாது. ஆனா டிஸ்ட்ரிக்ட் என்ஜினியரை தெரியும். சோ அவர் ஒரு புதிய மனிதர் நினைச்சு வண்டியை நிறுத்திருக்கவே மாட்டார். சோ எப்படி பாருங்க டிவைன் பிளானு. இது வந்து அவரை நண்பரை கூட வர செய்து அந்த நண்பர் வந்து அந்த மத போதகருக்கு அடையாளம் தெரிந்தவராக இருந்து அவர் தன்னுடைய ஜீப்பை நிறுத்தி இவங்களை ஏத்திக்கிட்டு இவங்க சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். சோ இந்த மாதிரி இந்த இனிமையான குறிப்புகள் நிறைய இந்த கதையில இருக்கு. இந்த கதையை வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டோட முடிவு பண்ணலாம், நிறைவு செய்யலாம். பொதுவா வந்து அன்னையை சந்திக்க இயல்பான சாதாரண உடையில தான் போவாரு. ஒரு முறை ரொம்ப அக்கறையோட நம்ம கேர் எடுத்து ஒரு பட்டு குர்த்தா அணிந்து கொண்டு அதன் மேல ஒரு ப்ரூச், அந்த ஒரு மதர் சிம்பிள் போட்ட ஒரு ப்ரூச், அந்த ஊசிய குத்திக்கிட்டு போறாரு. மதரை காண ரொம்ப சந்தோஷமா ஏதோ ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி அழகா உடை உடுத்திக்கிட்டு போறாரு. இப்ப அன்னை வந்து அவரை பார்த்துட்டு அந்த மதர் சிம்பிள் ப்ரூச்சை பார்த்துட்டு ரொம்ப புன்முறுவல் பூத்து ஒரு ரோஜா பூவை எடுத்து அந்த ப்ரூச்சில் அதை சொருகுறாங்க. சொருகினது மட்டும் இல்ல, உள்ளே போய் ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு வந்து அதன் காம்பை, அந்த ரோஜா மலரின் காம்பை அவருடைய திருப்திக்கு ஏற்றவாறு அழகாக கத்தரித்து விடுறாரு. ஸோ
இப்ப இந்த அளவுக்கு ஒரு பர்சனல் டச், ஒரு அம்மா போல மகனுக்கு அலங்கரிக்கும் ஒரு பர்சனல் கேர், அது அன்னையை தவிர யாரால கொடுக்க முடியும்? இவ்வாறு எம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் அன்னை அவருடனேயே பயணித்து ஒவ்வொரு இக்கட்டிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாத்து காப்பாற்றி இருப்பதை நாம் இந்த சாதகரின் கதை மூலம் அறியும் போது, நம்முடனும் அன்னை இதே போலிருந்து நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் நமக்கு ஏற்படுவது இயற்கைதானே. இத்துடன் இந்த கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.